தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, ஒரு actor. அவங்களுக்கும் இவருக்கும் ஏன் வந்து நாசர் சார் சொன்னீங்க, கம்பேக் அகைன் ரஜினி சாருக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்கு. மூக்கு மேட்ரு எனக்கு இல்லைங்க, மூக்கு அவருக்குங்க. அவருக்கும் நான் சொல்றேன், உங்களுக்கும் அப்படி தான் இருக்கு. இல்ல என் மூக்கு அவரு மூக்கு கம்பேர் பண்ணும்போது என் மூக்குலாம் யூஸே பண்ண முடியாது. நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவர்கிட்ட கேட்டு பாருங்க நடிப்புக்கு. டேரக்டர் சார், சார் நீங்க ஏதாவது டேரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நீங்க பேசும்போது நைட்டா கண்ணு மூடி பார்த்தா நான் மிஸ்கின் சார் வாய்ஸ் வருது சொல்லியிருக்காங்களா? இல்ல யாரும் சொன்னதில்லை. அது ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் பேசுறது பார்த்தா மிஸ்கின் சார் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. இல்ல சார், அது யாரும் சொன்னது கிடையாது. பட் நான் யார்கிட்டையும் டைரக்டரா ஒர்க் பண்ணது கிடையாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்திருக்கேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் அப்பா இருக்காரு. ஸோ அப்பா கிட்ட இருந்துட்டு எல்லாம் கத்துக்கிட்டது தான். சார் ஒரு கதைக்கு ஏன் சார் 8 வருஷமான காத்திருப்பு? அந்த காத்திருப்போட வழி என்ன? இல்ல 8 வருஷமா நான் இந்த கதை எழுதி நான் சொல்லி அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த சான்ஸ்லாம் நான் பண்ணிருக்கேன். அடுத்த கதைகள், அடுத்த விஷயங்கள். இப்போ இன்ஃபேக்ட் இந்த கதை வெயிட்டிங்ல இருக்கும்போது தான் நான் வைபவ் சாரை மீட் பண்றேன். இன்னொரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாத்திரம் வச்சுக்கிட்டு நான் உட்காந்துல அடுத்தடுத்து கதைகள்லாம் எழுதிட்டு தான் இருக்கோம். பட் இது என்னமோ 8 வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சார் டைரக்டர் சார் இங்க பேங்க் ராபரிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது, வங்கி கொள்ளைங்கிறது கிடையாது. ஆமா, அந்த படங்கள்லாம் இல்லாம இதுல என்ன டிஃபரெண்ட் பண்ணிருக்கீங்க? என்னன்னா நம்மளோட படம் வந்துட்டு பேங்க் ராபரி வந்துட்டு இப்போ போறோம் ஒரு பேங்க் ராபரி, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட் இருக்குது, போலீஸ் வராங்க, அந்த மாதிரி இல்லாம பேங்க் ராபரி பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம படமே. ஸோ எடுத்தோடனே ஒரு பேங்க் ராபரி வந்தாச்சுப்பா பேங்க்ல மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த ப்ராசஸ் தான் படமே. அண்ட் அதை வந்துட்டு நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மெயினா இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ஸ்க்கு உண்டான அவங்களுடைய ஃப்ளாஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க ட்ரெய்லர்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 4 கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி பண்றாங்க அப்படின்றது தான் கதை. வைபவ் சார், இல்லை ஐடியா கிடைக்கும் அப்படின்னா பேங்க் இது ராபரி பண்றதுக்கான ஐடியாவா? ஐடியா கிடைக்கும்னு சொல்றாரு. பேங்க் இது ராபரி பண்றதுக்கான ஐடியாவா? நம்ம இவர் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறேன். என்ன சார்? பேங்க் ராபரி பத்தி சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஆமா சார், இதை பார்த்தாலே ஐடியாலாம் கிடைக்கும் அப்படின்னீங்க. ஒருவேளை வந்து ராபரி பண்றதுக்கான ஐடியாக்கள்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமா? இருக்காது சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, கண்டிப்பா இருக்காது. இருக்குங்க கட்டாயமா. படமே அதுதான். அது எப்படி ஐடியா இல்லாம பேங்க் ராப் பண்ண முடியும் சொல்லுங்க? ஆனா ராப் பண்றோமா இல்லையான்றது தான் படம். அதை நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வைபவ் சார், நீங்க இந்த படத்துல இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. வைபவ் வந்து ஒரு கமெண்ட் விடுவார், அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுதான் ரிசல்ட். பவர் பேங்கை கூட திருட முடியாது. அதனால பேங்க்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும், கவலைப்படாது. சார் வைபவ் சார், எப்பவுமே உங்களுடைய இது வந்து ஏபிசி சென்டர், உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர்? ஏன்னா நீங்க வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. ஆமா, அந்த ஒரு படத்திலேயே சொல்லியிருக்கீங்க. வெங்கட் பிரபு படத்துல ஒரு லாஸ்ட் சீன்ல வந்து கடத்தின் போவார் ஜெய். ஓகே சரிங்களா, அந்த சீன்ல வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? நீங்க சொன்ன ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நல்ல ஏல எல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்கு. பில நெக்ஸ்ட் இந்த படத்து வழியா வந்துடும். அது நம்பிக்கை இருக்கா உங்க மேல? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்க எங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்ன சொல்றதுன்னு தெரியல. வைபவ் சார், நீங்க நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனா அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அவருக்கு சேர்த்து நீங்க தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமா, அவனுக்கு சேர்ந்து பண்ண இந்த படத்துல பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்ல வந்து அவன் அப்படிதான் இருப்பான் லைட்டா எப்பயுமே. அவன் பேரு எது இருக்கு, என்னது, குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான், நல்ல ஆக்டர் ஆயிட்டான். அதாவது பெருமையான விஷயம். ஜென்ரலாக அண்ணன் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாவுக்கு, அவன் டெய்லி ஷூட்டிங் போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. சார் நீங்கள் நடிச்சு நிறைய படங்கள் வந்து உங்களை நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, ஆனால் கை நழுவி போயிருக்கும். சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படம் நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நழுவி போயிருக்கும், நீங்க நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவல்ல இருந்திருக்கும் அந்த படம், எந்த படம் நினைக்கிறீங்க? அந்த லிஸ்ட் நம்ம தனியா ஒரு 1 hour இன்டர்வியூ வச்சுக்கலாம். வைபவ் சார், இந்த படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம்,
இதுவும் பேங்க் கொள்ளையடிக்க படம். இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது, வடிவேலில் நடித்த படம், அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம். சுந்தர்சி சார் படம். சுந்தர்சி படம். அந்த படம் பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க? இல்லை, அது டோட்டலாக வேற ஜானர். அது வந்து வில்லேஜ் அந்த சைடில் இருக்கும். அவர் ஸ்டைலில் வடிவேல் சார் அவர் கலக்கியிருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு சிட்டியில் ஒரு ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலாக அது வேற, இது வேற 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 ஜானர்ஸ். நல்ல ஃபன் ஃபில்லாக இருக்கும் இந்த படம், சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.